வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோப்பு மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மையை பாட்சிக்காகவும், சிவராஜன் ஜான்சனானி குழந்தை வரம் பெற்றமைக்கு லூர்தன்னைக்கு நன்றியாகவும், ஜார்ஜ் ஜாக்வாஸ் அலெக்சிஸ் பெர்னார்ட் ஆண்மையை பாட்சிக்காகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பள்ளி நன்றியாகவும் வளர்ச்சிக்காகவும், வெரோனிகா ஆண்மையை பாட்சிக்காகவும், சிறில் லூர்து மேரி ஆண்மையை பாட்சிக்காகவும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்கள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆண்மையை பாட்சிக்காகவும், வினு வெளிநாட்டு பயணம் நன்கு பாதுகாப்பாக அமையவும் உடல் நலன் வேண்டியும், அருள்தாஸ் ஆண்மையை பாட்சிக்காகவும், சலத் விக்டோரியா குடும்பத்தினர் நன்றியாகவும், ஆண்டோ நிவின் நன்றியாகவும், ஆஸ்பின் நிவ்யா உடல் நலன் மற்றும் நன்றாக படிக்கவும், ஆண்டனி அமுதா உடல் நலன் தொழில் வளர்ச்சிக்காகவும் குடும்ப சமாதானம் வேண்டியும், மிக்கேல் ஆண்டனி ஆண்மையை வாட்சிக்காகவும், ஜோசப் பெல்வின் புனிதா குடும்பத்தினர் சமாதானம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்காகவும், பிளஸி பிபினா நன்றாக படிக்கவும் உடல் நலன் வேண்டியும், அந்தோனிசாமி கேத்ரின் செலின் மேரி குடும்பத்தினர் நன்றியாகவும், அருட்தந்தை ஏ பிரான்சிஸ் சேவியர் ஆண்மையை பாட்சிக்காகவும், ரத்தினசாமி சகாயம் மேரி கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரியையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரமதந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவை ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்றாடு. எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதர்களான வென்சுலாசு மற்றும் லாரன்ஸ் ரூயிஸ் அவருடைய தோழர்கள் மறைசாட்சியரின் பாடுகளை ஆண்டுதோறும் மகிழ்வுடன் கொண்டாடுகின்றோம். பக்தியுள்ள எங்கள் வேண்டுதலுக்கு நீர் செவி சாய்த்து அவர்களுடைய தளராத விசுவாசத்தை நாங்கள் பின்பற்றி வாழ செய்தருளும். உமோடு தூயாவின் ஒன்றைப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவன் முன் மனிதர் நேர்மையாய் இருப்பது எப்படி? யோபு நூலிலிருந்து வாசகம். யோபு தன் நண்பர்களுக்கு கூறிய மறுமொழி: உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன். ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாய் இருப்பது எப்படி? ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் 1000ல் ஒன்றுக்கேனும் அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானம் உள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவருக்கு எதிராய் தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? அவர் மலைகளை அகற்றுவார், அவை அதை அறியா. அவர் சீற்றத்தில் அவைகளை தலைகீழாக்குவார், அசைப்பார். அவர் நிலத்தை அதனிடத்து நின்று அதிரும், அதனுடைய தூண்கள் அவர் கட்டளையிடுவார். கதிரவன் தோன்றான், அவர் மறைந்திடுவார். விண்மீன்களை தாமே தனியாய் வானை விரித்தவர், ஆழியின் முதுகை மிதித்து நடந்தவர். வடமீன் குழுவையும் மிருக சீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே. உணர்ந்திட இயலா பெரும் செயல்களையும் கணக்கிட முடியா அரும் செயல்களையும் ஆற்றுபவர் அவரே. இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை, நழுவி செல்கையில் நான் உணர முடியவில்லை. இதோ அவர் பறிப்பாரானால் அவரை மறிப்பார் யார்? யாது செய்கின்றார் என அவரை கேட்பார் யார்? இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதில் உரைப்பேன்? எதிர் நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன்? நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதில் உரைக்க இயலேன். என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன். நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, நான் நாள்தோறும் உம்மை மன்றாடுகிறேன், உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தகு செயல்களை செய்வீர்? கீழுலகில் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமா? பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? அழிவின் தளத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமா? இருட்டினில் உம் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் உம் நீதி நெறி உணர்த்தப்படுமா? பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகிறேன், காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றேன்? உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றேன்? பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு
அதிகாரம் 9. உயிருள்ள இறை வார்த்தைகள் 57 முதல் 62 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழிநடந்த போது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறு ஒருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. ஒரு இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்க 3 நெறிமுறைகளை இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு கொடுக்கின்றார். முதலாவதாக ஏழ்மை. இறைமகன் இயேசு கிறிஸ்து நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று தன்னுடைய ஏழ்மை நிலையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நம்பி இந்த ஆலயத்தில் அவரை தேட வந்திருக்கும் நாம் இத்தகைய ஒரு ஏழ்மையை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க நாம் முயற்சிக்கின்றோமா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏழ்மையின் இறைவனாக இருக்கின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நாடி தேடி வருவது நாம் இந்த மண்ணுலகில் அதிக வசதி வாய்ப்புகளோடும் பண பலத்தோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவரை நாடி தேடி வருகின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர் ஏழ்மையின் இறைவனாக இருந்தார் என்பதனை மறந்தவர்களாக அவரிடமே எனக்கு இதைத்தான் அதைத்தான் என்று ஏழ்மையின் இறைவனை பார்த்து நாம் கேட்கின்றவர்களாக இருப்பதை நாம் உணர இன்றைய திருவழிபாடானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இரண்டாவதாக, உயிருள்ள வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் வாழ அழைக்கப்படுகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே சுட்டி காட்டுவது, இறந்தோர் அடக்கம் செய்து கொள்வர், அவர்களை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் மனதளவில் இறந்தவர்கள் உடல் அளவில் இறந்தவர்களை அடக்கம் செய்து கொள்வார்கள். என்னுடைய சீடனாக இருக்க வேண்டும் என்றால் நீ உயிரோட்டம் உள்ள ஜீவனுள்ள வாழ்க்கையை இந்த மண்ணுலகில் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்கின்ற பொழுதுதான் என்னுடைய சீடனாக என்னுடைய நற்செய்தியை உலகத்தின் கடையெல்லை வரை சென்று அறிவிக்கின்றவனாக, உன்னுடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் பிறருக்கு எடுத்து காட்டுகின்றவனாக இருக்க முடியும். எனவே மனதளவிலும் உடல் அளவிலும் இறந்தவர்கள் என்னுடைய சீடனாக இருக்க முடியாது என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, லட்சிய தெளிவு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்து எத்தகையதொரு லட்சிய தெளிவோடு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை இருந்தாரோ அதே போன்று நாமும் அவருடைய சீடர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம் ஒவ்வொருவருக்கும் லட்சிய தெளிவு இருக்க வேண்டும் என்பதனை இந்த ஏர் வழியாக நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். கலப்பையில் கை வைத்த பின் எவரும் பின்னால் திரும்பி பார்ப்பது கிடையாது. எனவே அவர்கள் முன்னோக்கி பயணிக்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று என்னுடைய சீடர்களாக இருக்கின்றீர்களா? நீங்கள் உங்களுடைய அந்த கடந்த கால கசப்பான நினைவுகளை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு இலக்கை நோக்கி பயணிக்கின்றவர்களாக, எத்தகைய ஒரு இறையாட்சி இந்த மண்ணுலகத்தில் நான் உருவாக்க விரும்பினேனோ அதை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று இந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்றவர்களாக இருக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டவர்களாக இயேசுவின் சீடர்களாக இருக்க விரும்புகின்றோம். எனவே அவர் கொடுக்கின்ற இந்த நெறிமுறைகளை நம்முடைய வாழ்வில் ஏற்று தொடர்ந்து
அவருடைய சீடர்களாக ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் இருக்க நாம் முயற்சிக்க இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஆல்பர்ட் ஸ்விட்சர் என்பவர் கூறுகின்றார், லட்சியம் இல்லாத மனிதன் ஏழையானவனாக இருக்கின்றான் என்று கூறுகின்றார். எனவே லட்சிய தெளிவோடு இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாக இந்த மண்ணுலகத்தில் வலம் வர முயற்சிப்போம். ஆமேன். முழுவதும் உம்மிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ ஆண்டவரே மாறும் இரவில் என்று வாழ்த்த பெறுவாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். புனிதருக்கு உறுதி அளிக்கும் இறைவா, உம்முடைய மறை சாட்சியரை நினைவாக நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். ஊழியராகிய நாங்கள் உமது திருப்பெயருக்கு சாட்சிகளாய் என்னாலும் திகழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழ்வெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மறைசாட்சியர்களான புனித வென்சலாசு, லாரன்ஸ் ரோய்சு மற்றும் அவருடைய தோழர்கள் முது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து ரத்தம் சிந்தி மாண்புமிக்க முது ஆற்றலை உலகிலேயே காட்டுகின்றார்கள். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் முது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது முது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை சாடுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே தேவரே, வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், மக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த வழியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையதளத்தின் வழியாம் தொலைக்காட்சியின் வழியாம் கண்டு ஜபிக்கவிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க மன்றாடுகின்றோம். இந்த வழியின் வழியாக உம்முடைய பிள்ளைகள் வேண்டி விரும்பி கேட்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நீதாமை கனிவோடு கண்ணோக்கி அவர்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விற்கும் தேவையான அனைத்து அருள் ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழிந்து வழி நடத்துமாறு மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், சிறப்பாக அன்னையாம் திருச்சபை என்று நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற மறை சாட்சியர்களான புனித வென்சலாசு, லாரன்ஸ் ரூயிசு மற்றும் அவருடைய தோழர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாமையின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, முடிவில்லாம் வாழ்வழிப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிவிறக்கத்தால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திருமாறு மருதாக அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க.
உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. ஜெபம். மூவொரு இறைவா, வில்லையினுரை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க உமது வார்த்தை அறிவிக்கப்பட உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கொடுத்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பு நிறைந்த இறைவா, உம்முடைய மறை சாட்சியரின் வாழ்க்கையில் திருச்சிலுவையின் மறையுண்மையை வியத்தகு முறையில் விளங்க செய்தீரே. இத்திருப்பலியால் நாங்கள் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருந்து மக்கள் அனைவரின் மீட்புக்காக திருச்சபையில் திடமுடன் உழைத்திட தயவாய் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அமளியை உதித்து
திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் இரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தெரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுக்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை இரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மரியே மரியே வாழ்க. வாழ்க.